கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த எல்ரோயி சேனலை பார்க்குற உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆண்டவர் அன்பா இருக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் நீதிமொழிகள் 18:10 வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் அதுக்குள்ள ஓடி என்ன செய்வாங்களாம்? சுகமா இருப்பாங்களாம். அவருடைய பலத்த துருகம் அப்படின்னு சொன்னா பலத்த ஒரு கோட்டையா சொல்லலாம், நல்ல ஒரு பாதுகாப்பான இடம்னு சொல்லலாம். வந்து இது அவருடைய பிள்ளைகள் நல்லா சுகமா, நல்லா சந்தோஷமா, எந்த ஒரு கவலையும் இல்லாதபடி உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என்னதான் நடந்தாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைங்கள், அவருடைய நாமத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? சுகமா இருக்க பண்ணுவார். சுகமா அவங்க எந்த ஒரு கவலையும் தெரியாதபடி எல்லாம் ஏசாப்பா பார்த்துக்கிறாரு, நம்ம அப்பா பார்த்துக்கிறாரு, நமக்கு என்ன அப்படிங்கிற போல. இந்த பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க குட்டி சிறுக்கெல்லாம் இருக்குங்கள, அது என்ன செய்வாங்க? அப்பா அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க, அப்பா அம்மா துணிலாம் துவைச்சு போடுவாங்க, அப்பா அம்மா காசு தருவாங்க, அப்பா அம்மா புக்கு நோட்டு வாங்கி தருவாங்க. நமக்கு என்ன அப்படிங்கிற போல அந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே தெரியாது. அதே போல ஏசப்பா பிள்ளையா இருக்கிற, நீதிமான்களா இருக்கிற, ஆண்டவர் நம்புற பிள்ளைங்க, நீங்க ஆண்டவருக்காக வாழ்ற ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவர் என்ன செய்வாரு? நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை, ஒரு சுகமான ஒரு அடைக்கலத்தை, ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறாரு, கட்டளையா வச்சிருக்கிறாரு. நீங்க அவருடைய நாமத்துக்குள்ள நீங்க ஓடி அவர்களுடைய அடைக்கலத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது எல்லா விதத்திலையும் சுகமா இருக்க ஆண்டவர் உங்களுக்கு அவருக்குள்ள வர பிள்ளைங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் கூட ஆசிரியர் இயேசுவே கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே.